கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாமும் ஜெபிக்கலாம் அப்படிங்கிற இந்த நிகழ்வில் இன்றைக்கு நாம எதுக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னா, திருமணத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வாலிப பெண்களுக்கும் வாலிப ஆண்களுக்கும் மற்றும் தன்னோட பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு வரன் தேடிக்கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காகவும் நாம ஜெபிக்க போறோம். நிறைய விஷயங்கள்ல நாம என்ன பண்றோம்னா, எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு நாம தெரியாம ஜெபங்களை வீணடிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவை அறியாதவங்க எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல நம்முடைய ஜெபம் ஒரு மாதிரி இருக்கும். கடவுளை பற்றி முழுமையாய் அறிந்ததற்கு பிறகு நாம என்ன பண்ணணும்னா, நாம எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும், எதை சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கு. அதற்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வேதத்துல இருக்கு. அதை சொல்லித்தான் நாம ஜெபிக்கணும். அப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற இந்த ஜெபத்துல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கலந்துக்குவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். உங்களோட குடும்பத்துல அப்படி ஒரு தேவை இல்லை அப்படின்னாலும், உங்களுடைய சகோதரர்கள் வீட்லயோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் வீட்லயோ உறவினர்கள் வீட்லயோ அப்படிப்பட்ட தேவை இருக்குமானால் தயவு செஞ்சு அவங்களையும் இந்த ஜெபத்துல இணைஞ்சு ஜெபிக்க சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் என்னன்னு, நான் நம்புறேன் ஒரு விஷயத்த என்னன்னு, நிச்சயமா இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நாம கேட்க போகிற ஒவ்வொரு விண்ணப்பமும் ஒவ்வொரு வேண்டுதலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் நம்ம கேட்க போறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு யோவான்ல, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பிதா மகிமைப்படும்படியாக அந்த காரியம் நிறைவேறும்னு சொல்லியிருக்க. அப்ப நாம இன்றைக்கு வரன் தேடுகிறவர்களுக்காக நாம ஜெபிக்க போறோம். அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். என்னன்னு, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 20, 21, 22, 23 ஆகிய 4 வசனங்களை நான் முதல் வாசிக்கிறேன். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படல. ஏன்னா அந்த படைப்புகளிலே உருவாக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாமே துணையோடு இருந்துச்சு. தனக்கான துணைகளை அது தேடிச்சு. ஆனா ஆதாமுக்கு மட்டும் ஏற்ற துணை இல்லை. துணை அப்படிங்கிறது வேற, ஏற்ற துணை அப்படிங்கிறது வேற. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் இருந்து எடுத்து விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்துல கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம ஜெபிக்க போற ஜெபம் நிச்சயமாகவே கர்த்தரோட சமூகத்துக்கு கேட்கும். இந்த ஜெபத்துல பங்கடைகிற அனைவருக்கும் நிச்சயமா ஒரு நல்ல வரன் சீக்கிரமே அமையும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட தான் நான் இந்த ஜெபத்தை இன்னைக்கு நான் ஏறெடுக்கிறேன். அதுக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடுறேன்.
முழங்கால தான் நிக்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன். ஏன்னா ஏற்ற துணை, துணைங்கிறது வேற, ஏற்ற துணைங்கிறது வேற. இப்ப நம்ம இன்னைக்கு பாருங்க, நிறைய இடங்கள்ல திருமணத்திற்காக தன்னோட மகனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ திருமண தேவைகளை சரி செய்வதற்கு ஏற்ற ஒரு மகனுக்கு ஒரு மனைவியவோ அல்லது மகளுக்கு ஒரு கணவனையோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் மேட்ரிமணி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. கிறிஸ்டியன் மேட்ரிமணி, ஜாதிகளை போட்டு இந்தந்த ஜாதிக்கு ஒரு மேட்ரிமணி இருக்கு, அங்க பதிவு பண்ணி வைப்பாங்க. அது இல்லாம ஆலயங்களில போய் எழுதி வைப்பாங்க, இந்த மாதிரி என்னோட வீட்டுல இப்படி ஒரு மகள் இருக்கிறா, மகன் இருக்கிறான், அவளுக்கு ஏற்ற ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் அந்த பொண்ணோட போட்டோ பயோடேட்டா எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுட்டு வருவாங்க. ஏன்னா யாராவது அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஏற்ற பையன் நம்ம இடத்துல இருக்கிறான் அல்லது இந்த பையனுக்கு ஏற்ற பொண்ணு நம்ம இடத்துல இருக்கிறான்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு வச்சு அந்த திருமண காரியங்களை நடத்தி வைப்பாங்க. அன்பானவர்களே, அது துணையா ஏற்ற துணையா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? துணையா ஏற்ற துணையா. இன்னைக்கு நிறைய துணை வருகிறதுனாலதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. துணை, இவனுக்கு ஒரு மனைவிய நாம ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும், இவளுக்கு ஒரு கணவனை நாம ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும், இவளுக்கு ஒரு துணையை நாம உருவாக்கி கொடுக்கணும்னு பெற்றோர்கள் நினைச்சு அவசரப்பட்டு செய்கிற காரியத்தினாலதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க சண்டை சச்சரவுகள், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமை, விவாகரத்து போன்ற பல காரியங்கள் நடக்குது. ஆனா தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது. ஆனா பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அது தேவனால் இணைக்கப்பட்டது அல்ல, மனிதனே துணையாக அங்க உருவாக்கப்பட்டது. ஆனா இங்க பாருங்க, ஆதாமனுடைய விலா எலும்பை எடுத்து தேவன் என்ன பண்றாரு, ஒரு மனுஷிய உருவாக்க. அப்ப உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான்னா அவனுடைய விழாவை எடுத்து அவன் பிறந்ததற்கு பிறகு அவனுடைய விழாவில் இருந்து ஒரு மனுஷிய கர்த்தர் எங்கேயோ ஒரு இடத்துல உருவாக்கி வச்சிருக்கார். அல்லது உங்க வீட்டுல ஒரு மகள் இருக்கிறாள்னா அந்த மகளை யாரோ ஒரு ஆண் மகனுடைய விழாவிலிருந்து உருவாக்கி இருப்பார். அதுதான் நம்முடைய விசுவாசம். இப்போ நாம ஜெபிக்கணும். என்னன்னு ஜெபிக்கிறது? ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் மகளை எந்த சரீரத்திலிருந்து எடுத்தீரோ அந்த சரீரத்தை எங்களுக்கு காண்பீங்க. அல்லது மகனுக்காக ஜெபிக்கிறப்போ, ஆண்டவரே, என் மகனுடைய சரீரத்திலிருந்து ஒரு விழாவை எடுத்து நீங்க மனுஷியா உருவாக்கணும்னு சொன்னீங்களே, அந்த விழா எங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப நம்ம கேட்கிறப்போ கர்த்தர் நிச்சயமாக நமக்கு காண்பிப்பார். அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைகளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்க என்ன, ஒரு பெண் ஜெபிக்கிறார், திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பெண் என்னன்னு ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என்னை எந்த சரீரத்திலிருந்து எடுத்தீரோ அந்த சரீரத்தோடு என்னை இணைச்சிருங்க, நாங்க ஒரே மாமிசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்ப ஆண்மகன் எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே, என் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட விழா எலும்பு எங்க, அதை நீங்க என்னோட இணைச்சு வைங்க, நாங்க ஒரே மாமிசமா இருக்கணும். ஏன்னா இங்க சொல்றாரு, ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து இனி நீங்க ஒரே மாமிசமா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா தான் ஒரே மாமிசமா இருக்க முடியும், அங்கே முழுமை பெற முடியும். இந்த உலக வாழ்க்கை, இந்த சரீரம் முழுமை பெறணும் அப்படின்னா அந்த விழா எலும்பு, விழாவினால் உருவாக்கப்பட்ட அந்த சரீரம் இந்த ஆண் சரீரத்தோட இணையணும். இந்த ஆணுக்குள் இருந்து எடுக்கப்பட்ட அந்த விழா இவனோட வந்து சேரணும். இந்த சரீரம் அந்த விழாவை தேடி போய் என்ன சேரணும். அப்பதான் முழுமையடை. அன்பானவர்களே, இதுதான் விசுவாசம். அப்ப இதை கொண்டுதான் நாம் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். நிச்சயமா நீங்க எல்லாரும் என்னோட ஜெபத்துல இணைஞ்சிருக்கணும். கண்டிப்பா நீங்கள் தேடுகிற வரன், உங்கள் பிள்ளைகளுக்காக தேடுகிற அந்த வரன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நாம என்ன செய்யலாம், இப்ப ஜெபிப்போம். இந்த நாமும் ஜெபிக்கலாம் அப்படிங்கிற இது மூலியமா நிச்சயமா நீங்க பயன் அடைவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, சர்வத்தையும் உண்டாக்கினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க
இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளையும் உருவாக்குனீங்க. மனிதனை உருவாக்குனதுக்கு பிறகு அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குனீங்க. அவனுக்கு ஏற்ற துணை, அந்த ஏற்ற துணையை அவனுடைய விழாவிலிருந்து எடுத்து நீங்க உருவாக்குனீங்க. அவள்தான் ஏவாள் அப்படின்னு நாங்க வேதத்துல வாசிச்சோம். அதே போல எங்க குடும்பத்துல இப்போ நாங்க வரன் தேடிட்டு இருக்கிறோம். எங்களுடைய மகனும் மகளும் வாலிப வயதை கடந்து திருமண வயதுக்காக ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க வரன் தேடுறோம். இப்போ நீங்க எங்களுக்காக, என்னுடைய மகனுக்காக அவனுக்கு ஏற்ற துணையை நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க? அவனுடைய விழாவிலிருந்து எடுத்து உருவாக்கின அந்த மனுஷி எங்கே? அவளை நீங்க காண்பீங்க. ஏன்னா இந்த என்னுடைய மகனும் அவனுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மனுஷியும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த உலகத்துல அவர்கள் முழுமை அடைய முடியும், ஒரே மாமிசமாக வாழ முடியும். நாங்க தாண்டோன்றித்தனமா அவசரப்பட்டு எங்களுடைய இருதயத்திற்கேற்றபடி அவனுக்கு ஒரு துணையை உருவாக்கி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை வீணடிக்காதபடிக்கு அவன் சரீரத்திலிருந்து எடுத்த அந்த விழா எங்கு இருக்கிறது என்பதை கர்த்தர் நீங்க எங்களுக்கு காண்பிக்கணும் ஆண்டவரே. அந்த விழாவோடு, அந்த விழாவினால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷியோடு, அந்த பெண்ணோடு இவன் ஒன்றிணைய வேண்டும் ஆண்டவரே. அந்த திருமண பந்தத்தில அவர்கள் இரண்டு பேரும் ஒரே மாமிசமாக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை பூர்த்தி அடையும் ஆண்டவரே. அதற்கான வழியை நீர் காண்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அந்த மனுஷியை நீர் காண்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எந்த குடும்பத்திலே, எந்த ஊரிலே, எந்த தேசத்திலே அந்த விழா எலும்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ நீர் அதை காண்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். முடி சமூகத்துல நீர் இணைத்து வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். என் மகன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஏற்ற துணையாகிய அந்த மனுஷியை, அந்த ஏவாளை, அந்த பெண்ணை நீர் காண்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் காண்பிக்கிற அந்த பெண்ணை நான் அவனுக்கு மனமுடித்து நீர் இணைத்து வைத்திருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு அவன் வாழ துவங்க நீங்க கிருபை பாராட்டுங்க. அதே போல மகனுக்காக, தன் மகனுக்காக வரம் தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகரா இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த மகளை எந்த சரீரத்திலிருந்து எடுத்தீரோ அந்த சரீரத்தோடு இணையும்படியா செய்யுங்க. ஏதோ ஒரு ஆண்மகனுடைய சரீரத்தில் இருந்து எனது மகளை பிரித்தெடுத்திருக்கிறீர். அவனுடைய விழாவில் தான் என் மகளை நீர் உருவாக்கினீர். அவள் பிறந்தது என்னமோ எங்களுடைய வீட்டிலே அவள் பிறந்திருக்கிறாள். நாங்கள் அவளை வளர்க்கிறோம், நாங்கள் அவளுக்கு புத்தி புகட்டுகிறோம், நாங்கள் அவளுக்கு நன்மையானதை செய்கிறோம். ஆனாலும் அவளுடைய சரீரம் எங்கிருக்கிறது? எந்த சரீரத்தில் இருந்து அந்த விழாவை நீர் உருவினரோ அந்த சரீரத்தை காண்பியும் ஆண்டவரே. அந்த சரீரத்துல இந்த விழாவை நீர் இணைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த விழாவை அந்த சரீரத்துல இணைத்து அவர்கள் முழுமை அடையும்படியா செய்யுங்க ஆண்டவரே. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முழுமை அடையட்டும் ஆண்டவரே. அந்த விழா எழும்பும், அதனால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷியும் எந்த சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டீரோ அந்த சரீரமும் ஒன்றிணைந்து ஒரே மாமிசமாய் இந்த உலகத்துல அவர்கள் பரிபூரணமாய் வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. இது மனிதரால் இணைக்கப்படுவதல்ல ஆண்டவரே. எத்தனையோ மனித முயற்சிகள் வீணடைந்து போயிருக்கிறது. எத்தனையோ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, மனிதர்களால் இணைக்கப்பட்ட துணைகள் பிரிந்து போயிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் தேவன் இணைத்திருக்கிற, என் ஆண்டவர் இணைத்திருக்கிற, என் தேவன் உருவாக்கி இருக்கிற அந்த குடும்ப பந்தத்தை நீர் ஒன்றிணைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் எங்கே தேடுவது ஆண்டவரே? நீர் எங்களுக்கு காண்பியும். நீர் உம்முடைய தூதர்களை கொண்டு அவர்களோடு இணையும்படியாக செய்யும். உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களுக்கு அவர்களுடைய முகவரியை காண்பியும் ஆண்டவரே. அந்த சரீரமும் அந்த விழா இரண்டும் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வீணும் விருதாய் நாங்கள் அலைந்து திரிந்து, வீணும் விருதாய் நாங்கள் தேடி திரிந்து வீணான துணையை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தாமல் ஏற்ற துணையை
ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய துணையை, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய துணையை, நாம் இருவரும் ஒரே சரீரம் என்கிற அந்த உண்மையின் தத்துவத்தை உணர்கிற அந்த உறவை நீர் உருவாக்கி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபத்துல கலந்திருக்கிற, என்னோடு கூட மண்டியிட்டு இருக்கிற, என்னோடு கூட வேண்டுதல் பண்ணுகிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய மகனுக்கோ அவருடைய மகளுக்கோ அந்த ஏற்ற சரீரத்தையும் விழாவையும் நீர் ஒன்றிணைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய வழி நடத்துதல் எந்தெந்தைக்கும் இருக்கட்டும். நீர் அப்படி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவரே. நாங்கள் சாட்சியுள்ளவர்களாக இருப்போம். இந்த ஜெபத்தின் மூலம் நாங்கள் பயனடைந்திருக்கிறோம் என்கிற சாட்சியோடு கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த கடமைப்படுவோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி. நீர் அந்த மாமிசத்தையும் அந்த சரீரத்தையும் ஒன்றிணைப்பீர், அதற்காக நன்றி. நீர் அந்த விழாவை ஒன்றிணைத்து அவர்களை ஒரே மாமிசமாக்குவீர், அதற்காக உமக்கு நன்றி. உடைய கிருபையும் உடைய வழி நடத்துதலும் எந்தெந்தைக்கும் கூட இருக்கட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.